இன்னைக்கு கர்நாடக அணையில 62 டிஎம்சி தண்ணி இருக்கு. காவிரி ஒழுங்காற்று ஆணையம் கடந்த மாதத்தில் 2 முறை கர்நாடகாவை தண்ணீரை திறந்து விடுங்கள் என்று 2 முறை சொல்லியிருந்தோம். எங்கிட்ட தண்ணி இல்லை, நாங்க அனுப்ப மாட்டோம், கொடுக்க மாட்டோம்னு சொல்ற கர்நாடக அரசிடம் போய் பேச்சுவார்த்தை நடத்துவதா? இன்னைக்கு மேகதாது அணை கட்டுறதுக்கு முன்பாகவே தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்க மறுக்கின்ற கர்நாடகா தண்ணி வச்சிருந்தோம். நாளைக்கு அணை கட்டிட்டாங்கன்னா குடிப்பதற்கு கூட தண்ணி கிடைக்க போறது கிடையாது. இது மிகப்பெரிய ஒரு தவறு. முதலமைச்சர் போகக்கூடாது. முதலில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கள். இது டிவிகே பிரச்சனை கிடையாது. மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருக்கிறேன். தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை இது வேற விதமா கர்நாடகா கொண்டு போயிட்டு இருக்காங்க. அந்த சூழ்ச்சியில முதலமைச்சர் அவர்கள் விழக்கூடாது. இது கடந்த காலத்தில் பேச்சுவார்த்தை நடத்தினது காவிரி தண்ணிக்காக, மேகதாது அணைக்காக கிடையாது. மேகதாது அணையே நம்ம அங்கீகரிக்கப்படலை, கட்டக்கூடாது என்பதற்கு போய் பேச்சுவார்த்தை போய் அதுவும் கர்நாடகா போய் அங்க போய் நடத்துவதில் என்ன அர்த்தம் இருக்கு? யார் முதலமைச்சர் வழி நடத்துறான்னு தெரியல. இது தவறான ஒரு போக்கு. இது நிச்சயமா இது கண்டிக்கத்தக்கது. அப்படி ஒண்ணு நடந்தால் இதை தவிர்க்க வேண்டும், முதலமைச்சர் அவர்கள் தவிர்க்க வேண்டும். எங்களுக்கு முதலமைச்சர், தமிழ்நாட்டின் முதலமைச்சரை எங்களெல்லாம் அழைச்சிட்டு போட்டோம் பிரதமர் கிட்ட. நாங்க வர தயாரா இருக்கிறோம், பிரதமர் கிட்ட நாங்க வலியுறுத்த தயாரா இருக்கிறோம். இதே மாணிக்கம் தாக்கூர் அவங்களுடைய தலைவர் ராகுல் காந்தியிட சொல்லது அவருக்கு தைரியம் இருக்கா? இதே ராகுல் காந்தி அவர்கள் அந்தமான் நிக்கோபார் தீவுல மத்திய அரசு கிரேட் நிக்கோபார் திட்டம் கட்டக்கூடாதுன்னு, ஏன் கட்டக்கூடாது, காடுகளை அழிக்கின்ற திட்டம்னு சொல்லி கட்டக்கூடாதுன்னு சொல்ல ராகுல் காந்தி அவர்கள் இங்க மேகதாது அணை கட்டினாங்கன்னா 12,500 ஏக்கர் காட்டை அழிச்சு 3 புலிகள் சரணாலயங்களை அழிச்சு கட்ட ஒரு சூழல் வரும். ராகுல் காந்திக்கு சொல்றதுக்கு தைரியம் இருக்கா கட்டக்கூடாதுன்னு? சொல்லுவாரா? ஆகஸ்ட் மாசம் 1ஆம் தேதி வர்றாரு, சொல்லுவாரா அவரு மேகதாது அணை கட்டக்கூடாது, தமிழ்நாட்டுக்கு எதிரானது, சட்டத்திற்கு எதிரானது, ஒப்பந்தத்துக்கு எதிரானது, வன சட்டத்துக்கு எதிரானது, காடுகளுக்கு எதிரானது, சுற்றுச்சூழலுக்கு எதிரானது, விவசாயத்திற்கு எதிரானதுன்னு சொல்லுவாரா? இவங்க மாணிக்கம் தாக்கூர் சொல்றதுக்கு தைரியம் இருக்கா? பேசுறது எப்படி வேணா பேசலாம். இல்ல மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் ஒரே ஒரு வரி சொல்லட்டும். என்னன்னு, கர்நாடகாவில் மேகதாது அணை கட்டக்கூடாதுன்னு ஒரே ஒரு வரி சொல்லட்டும். நாங்க என்டிஏல இருந்து விலகுறோம். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.